ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாச்சு நம்புது. நல்ல படம் நடிக்காதியா, டைரக்டர் சம்பாரிச்சாங்க, பொதுமக்கள் விரும்பி பார்த்தாங்க. சீமா பேசுறதுலாம் வேஸ்ட். அவர் வேலைக்கே ஆக மாட்டாரு. அவர் என்ன படம் நல்ல படம் நடிச்சுக்கிறாரு? முதல்ல அவர் அரசியல் ஒழுங்கா பண்றாரா? அவர் பேச்சே ஒரு பொட்டு கறியாதுண்ணா. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னைக்கு துவக்கி வச்சுட்டாரு. விஜய் பண்றது எல்லாம் நல்லதான். இப்பெல்லாம் நாங்க தைரியமா வரோம் போறோம். நிஜத்துல எப்படி நல்லா பண்றாங்கன்றதுதான் முக்கியமே. இனிமேல் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறுவார். அதான் உன்னால நல்ல ஆட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன். அது இன்னும் ஒரு மாசம் கூட ஆகலையே, இதுக்குள்ளே முடிவு எடுத்துட்டா எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றம் வந்த மாதிரி தெரியல சார். இது இன்னும் ஆக்கப்பூர்வமா எதுவுமே பண்ணல. இன்னும் கொஞ்சம் பிக்கப் இருந்தா நல்லா இருக்கும். 5 புள்ளிகளை காப்பதுல இதுல சம்பாதிச்சாதான் விஜய்க்கு ரொம்ப புண்ணியமா போவோம். எங்களுக்கு இது ஒரு உதவி செஞ்சாரு. விஜய் அவர்கள் வந்து இப்போ பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னைக்கு துவக்கி வச்சுட்டாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்புக்காக அவர் அமைச்சிருக்கிறது இது ரொம்ப நல்லது. நான் வரவேற்கிறேன். அதுக்காக பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு தேவை. இந்த உலகத்துல தனியா நடமாடுறது ரொம்ப கஷ்டம். விஜய் பண்றது எல்லாம் நல்லதான். பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு. இப்பெல்லாம் நாங்க தைரியமா வரோம் போறோம். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் பயப்படுவோம் வெளியே வரணும்னாவே. இது பிற்காலத்துல இன்னும் நல்ல ஒரு பேர் அவருக்கு கொடுக்கும். இனிமேல் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறுவார் அப்படின்னா சந்தோஷம் தான். மகளிர் ஒரு பாதுகாப்புன்னா வரவேற்கிறோம். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாமே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைமுக்கு அது கரெக்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் நான் எதிர்பார்க்குறோம். அதை அவர் எல்லாமே நல்லதான் பண்றது. இதுக்கு முன்ன இருந்த ஆட்சி நல்லதை தான் செஞ்சிச்சு. எதுவுமே தப்பு இல்லை. சீமான்றது இல்லை. அவரை மாரி 1000 பேர் குறை சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் செய்யறது எல்லாமே நல்லது. நல்லதானே அது. பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். அங்கங்க ஆட்டோல யாருன்னா ஒரு பயமா இருக்குது, இவன் இட்டு போய் சேப்பானோ நடுவேலைனா பண்ணிருவானோன்னு அதுக்காக செஞ்சுக்கிறாரு. இன்னும் எவ்வளவோ இருக்குது. இப்போ ஒரு மாசம் கூட ஆகல இல்ல இன்னும். சீமா சொல்றாருன்னா சீமா இன்னத்தை செஞ்சுட்டாரு நாட்டுக்கு. அதாவது சீமான் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு நல்ல படமே நடிக்கல, நீ நல்ல ஆட்சி கொடுத்துருவியா? நல்ல படம் நடிக்காதியா, டைரக்டர் சம்பாரிச்சாங்க, பொதுமக்கள் விரும்பி பார்த்தாங்க. சீமா பேசுறதுலாம் வேஸ்ட். அவர் வேலைக்கே ஆக மாட்டாரு. சும்மா வாய் ஜோக் வேணா அவர் பேசலாம். வாய் இருக்குன்னா 1000 பேசலாம். ஆனா நடைமுறைக்கு ஒத்து வரணும்ல. எதுவும் ஒத்து வராது அவர் பேசுறது. அரசியல்ல அவர் பேசுறாரு. இதான் அவரும் கலைக்கூடத்துல இருந்து வந்தவர் தான். முதல்ல அவர் சீமா நடிகர் இல்லையா? அவர் என்ன படம் நல்ல படம் நடிச்சுக்கிறாரு? அவர் என்ன கேள்வி கேட்கறது? முதல்ல அவர் அரசியல் ஒழுங்கா பண்றாரா? படத்துல எப்படி நடிக்கிறது அது முக்கியம் கிடையாது. நிஜத்துல எப்படி நல்லா பண்றாங்கன்றதுதான் முக்கியமே. படம் பொறுத்த வரைக்கும் அவர் படத்தை சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் படம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி ஹிட் ஆகும்னு. அவர் விமர்சிக்காத ஆளே கிடையாது. விஜய் மட்டுமா விமர்சிக்கிறாரு? அவர் பேச்சே ஒரு பொட்டு கறியாதுண்ணா முதல்ல. அதனால அதை பத்தி நான் எதுவும் கமெண்ட் எதுவும் பேச முடியல. நடிக்க நல்ல படம் நல்லா இல்லைன்னா எப்படி படம் ஓடும் சொல்லுங்க? பாக்குறவங்களா பைத்தியக்காரங்களா? ஏதோ ஒண்ணு முறைச்சு பார்த்துட்டு வர்றதுக்கு. அது ஒரு படம் தான், சினிமா தான். அதை நம்ம இதுவா எடுத்துக்க முடியாது. பர்சனல் லைஃப்ல எடுத்துக்க. நீ மோசமான படத்துல அவர் அவ்வளோ மோசமாலாம் நடிக்கல. பாட்டு ஏதோ பாடினாரு, அதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லவே கூடாது. நிஜத்துல எவ்வளவு நல்ல படத்துலயும் நடிச்சிருக்காரு. அவரு அதை பார்க்கலையோ என்னவோ. அவர் நல்ல கதை எதுன்னா நல்லபடியா நடிச்சு போறாரு. அப்ப என் தம்பின்னு சொன்னார்ல, இன்னைக்கு வயசுல என்னை விட சின்ன பையன் தானே, நல்லா மார்க் எடுத்தாப்புல. ஒரு இடத்துலயும் வெற்றி பெற முடியாதுன்னாங்க. 100க்கு 100 இல்ல 107 எடுத்தாப்புல. அப்ப யாரும் வாய திறக்கலையே. திரைப்பட துறையில இருக்கிற எந்த நடிகருமே சரி, எந்த டைரக்டருமே சரி வரலையே. நடிகையும் வரல. வந்தது கண்டி சில பேர் பல விதமா பேசுறாங்க. சாதாரண ஒரு தெருவுக்குள்ள எடுத்ததுனால இவன் பெரிய ஆள் ஆயிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுல 4 செவத்துக்குள்ள ஒருத்தன் சம்பாதிக்கலன்னா இவன் குடும்பத்துக்கு வேலைக்கே ஆக மாட்டான்னு சொல்லுவாங்க. பெத்த தாய் தகப்பனே குறை சொல்ற காலம் இருக்கும்போது நாட்டு மக்கள் சொல்றதுக்கு என்ன இருக்கு? விஜயோட ஆட்சி இந்த ஒரு மாத ஆட்சி எப்படி இருக்கு? ஒயின் ஷாப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்காரு, பரவாயில்லதான். ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எல்லாமே எடுத்தவொடனே குறை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது. குறை சொல்றதால எதுவுமே பண்ண முடியாது. விஜய் அவர்களோட ஆட்சி இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர் ஆட்சி. இந்த ஆட்சி இருந்ததுன்னா முதல்ல ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் நாங்க நினைக்கிறோம். இப்பயும் முதல்வர் எப்படி பண்ண படத்துல ஒரு நடிச்சு காட்டினாரோ அதே மாதிரிதான் இப்ப இது நடக்குது. ஆனா இதுவே இருந்தா நிரந்தரம் நல்லது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒயின் ஷாப்லாம் மூடி இருக்காங்க. அதுவே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். குழந்தைங்க, ஃபேமிலிஸ், ஸ்கூல் சைடு இந்த மாதிரி ஒயின் ஷாப்லாம் மூடி இருக்காங்க.
வந்தோடனே 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பாப்போம், ஒரு வருஷம் கழிச்சு 2000 ரூபாய் கொடுத்தாலும், ஏன்னா லாஸ்ட் இருந்த ஆட்சியே பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆரம்பத்திலே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் யூஸ் ஆகும்ல ஃபேமிலிக்கு, கஷ்டப்படுற ஃபேமிலிக்குலாம் அந்த மாதிரி. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு ஒன்றும் எதுவும் சொல்ல முடியல. இப்போ ஆட்சிக்கு இப்பதான் உட்காந்துருக்காங்க. இனிமேல் செய்ய தானே எதுவுமே மக்களுக்கு புரியும். இது நல்லது செய்யறாரா கெட்டது செய்யறாரு மக்களுக்கு புரியல. அதனால வந்து செய்யும் போது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றம் வந்த மாதிரி தெரியல சார். விமர்சனம் தான் அதிகமா இருக்கு. இபி இஷ்யூ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒயின் ஷாப் ஏதோ கொஞ்சம் மூடி இருக்காரு. அது வரவேற்கிறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொஞ்சம் கத்துக்கணும். சட்ட ஒழுங்குமுறையும் எல்லாம் சரியா தான் நடக்குது. என்ன மாதிரியான காவல்துறை அதிகாரிகளும் அவங்க கடமையில அவங்க கரெக்டா செய்யறாங்க. எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம தான் போகுது. சொல்றவங்க சில பேர் குறை சொல்லதான் செய்வாங்க. சில பேர் வந்து அது பாராட்ட செய்வாங்க. நல்ல கதையா இருந்தாலும் சரி, நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் குறை சொல்லணும். உலகம் தான் இது. அதனால நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வந்துக்கிறாரு, எல்லாம் பாராட்டணும். அவ்வளவுதான். அந்த ஒரு மாசத்துல விஜய் அவர்களோட ஆட்சி எப்படி அந்த இருக்கு? ஒரு மாசத்துல எப்படி இருக்கு? அதாவது பாக்கு, ஆன்ஸு, இஞ்சா இதெல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்ல நாங்க பாக்குற கேள்விப்படுற வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. அதனால ஜனங்க வந்து பாக்கு அதிகமா போடுறது இல்ல. இது நல்லதா கெட்டதா? அப்ப இது கொண்டு போறாதா? நல்லா ஆச்சு கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. போக போக தான் தெரியும். நல்லா ஆச்சு கொடுக்குறது. எதுலையுமே தப்பு நடக்காது. மாற்றங்கள் என்ன சார்? வேலை வாய்ப்பு இருந்தா போதும். இந்த ஒயின் ஷாப், போதை கலாச்சாரம் இதெல்லாம் கம்மியானாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமா எதுவுமே பண்ணல. அப்படியே இருக்கு, சைலண்டா அப்படியே ஒரு ஸ்லோ மூவிங்ல தான் இருக்கு. ஒன்னியும் ஆக்டிவேஷனா பண்ண மாதிரி தெரியல. அதான் உன்னால நல்லா ஆட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன். அது இன்னும் ஒரு மாசம் கூட ஆகலையே. இதுக்குள்ளே முடிவு எடுத்துட்டா எப்படி? இன்னும் 5 வருஷம் இருக்குதுல்ல. அதுக்குள்ள பார்க்கலாம். எல்லாருமே நல்லா ஆட்சி, எதுவுமே செய்யாத திருட்டுத்தனம் பண்ணாத, கொலை நடக்காத ஆட்சி நடத்துனாங்க. பாப்போம். இன்னும் கொஞ்சம் பிக்கப் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த மற்றவங்க குறை சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுவார்ன்ற இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதே மாதிரி விலைவாசியும் அவர் குறைக்கணுன்றதை நான் இது பண்றேன். அவர் ஆட்சிக்கு வந்து எதனா புதுசா செஞ்சு ஜனங்களுக்கு நல்லது பண்ணி அவர் எல்லார் மனசுல இப்ப எப்படி நடிகரா இடம் பிடிச்சாரோ அது முக்கியமே இல்லை. இதுக்கு மேல்பட்ட அரசியல்ல வந்து உட்காந்து இந்த 5 வருஷம் அவர் என்ன சாதிச்சு என்ன பெருமையை சேர்த்து பசங்க ஜனங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் என்ன செய்யறாருன்றது அதை நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு எங்களோட ஆதரவு நிறைய இருக்கு விஜய் சாருக்கு. இன்னமும் அவரை நாங்க நிறைய ஆதரிப்போம். இன்னும் நிறைய திட்டங்கள், அப்புறம் மேலும் எல்லா ஜனங்களுக்கும் இந்த விலைவாசி குறைச்சிட்டு எல்லாருக்கும் உபயோகம் ஆற மாதிரி நல்ல இது கொடுத்தாருன்னா அதுவே நல்ல இதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவை முன்னேற்றணும்னு நினைக்கிறேன். மெயினா இந்த சாக்கடைங்க, அந்த இது இருக்குல்ல பாருங்க, கூவத்தை க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் அண்டர் பிரிட்ஜ் மாதிரி பண்ணிட்டு இந்தியாவை ஃபுல்லாவே சென்னை சிட்டியை பியூட்டிஃபுல் சிட்டியா மாத்தினாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரோட்ல போறதுனாவே பயம். எவன் வந்து எந்த நேரத்துல பக்கத்துல படுப்பான், எந்த நேரத்துல எழுப்பான் தெரியாது. இப்ப அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. நாலா பக்கம் எல்லா வேலை நல்லா இருக்குது, பரவாயில்ல. அவர் ஆட்சியில இருந்தா நல்லதுதான் எங்களுக்கு. அதாவது இந்த 10ஆம் தேதி வந்ததான் ஒரு மாசம், இன்னையோட தான் ஒரு மாசம். இந்த ஒரு மாசத்துல ஒரு சிங்கப்பெண்ணுக்கு செஞ்சாரு. அது கரெக்டா செஞ்சாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா 100 மீட்டரு அளவுக்கு ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு ஒன்று செஞ்சார். ஒன்று. ரெண்டாவது, இந்த போதைக்கு அப்பவே சொன்னாரு, நான் பதவி ஏதோ முதல் கையெழுத்து 200 யூனிட்டு ஃப்ரீ, அதாவது சிங்கப்பெண். ரெண்டாவது. மூணாவது, இந்த போதை ஒழிப்பு திட்டம். அது இப்போ நடைமுறைக்கு வருது. சொன்னதை செஞ்சுட்டாரு. ஆமா, செய்யறாரு. பிளாட்பார தொழிலாளருக்கு நாங்கள் பிளாட்பார எங்களுக்கு நிறைய இடைஞ்சல், நிறைய எப்படி சொல்றதுன்னா எஸ்டிஎம்டியாலையும் எங்களுக்கு பிரச்சனை, இருக்கிற ரோட்லேயும் எங்களுக்கு பிரச்சனை தான். எங்களுக்கு நிரந்தரமா ஒரு பழகிறதுக்கு இடம் கொடுத்து ஒரு ஓரமாக எங்களை ஒதுக்கி வச்சாருன்னா அவருக்கு ரொம்ப கோடி புண்ணியம். ஏன்னா இந்த பிளாட்பார தொழில்களில் அவர் ஒரு முயற்சி பண்ணி இவங்கெல்லாம் ஒரு வாரத்தில் இருக்கட்டும் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்தாருன்னா நாங்கள் கடைக்காடெல்லாம் வச்சுக்கிறோம். ஆனால் எங்களால் நிம்மதியாக உட்காந்து பழக முடியல. இப்போ 1, 2 தான் விற்கிறாங்க. 100க்கு 100%, 10% தான் இப்போ இருக்கு. 90% கிடையாது. அலறாங்க. ஐயோ போலீஸ் பிடிச்சா
தூக்கி உள்ள போட்டுடுறாங்களாம், 1 வருஷம் மிஸ் ஆகும், கேஸு விசாரணை எதுவும் கிடையாதாம் அப்படின்னு சொல்லி பயப்படும் போது அந்த பயத்தை உருவாக்குறது யாரு? விஜய் சார் தானே. ஒரு ஒரு வக்கீல் வந்து எனக்கு கேட்குறாரு, ரோட்ல ஏன்னா இப்படி வண்டி விடுறீங்க, ஒரு ஓரமாக விடுங்கன்னு சொல்லி. நீ ஏன் பிளாட்பாரத்தில் இருக்கிற? நான் ஒரு வக்கீல், நீ எப்படி என்ன பேசணும்? என்கிட்டயே பேசுறேன், நான் என்ன பேசுறேன்? ஒரு கையில் எங்களுக்குன்னு ஒரு உதவி செஞ்சாருன்னா போதும். கோயம்பேட்டில் இந்த பிளாட்பார கடைக்காரங்களுக்குன்னு ஒரு உதவி, அவங்கள ஒரு ஓரமாக உட்கார வைங்க அப்படின்னு அவர் செஞ்சாருன்னா அது ரொம்ப கோடான புண்ணியம். இவ்வளவு நாளா இவர் செஞ்சாரா? செய்யல. இவ்வளவு நாளா பயந்தாங்களா? பயப்பில்ல. பரம்பரை பாக்கு போட்டு மாவை போட்டு இருந்தவங்களாம் இப்ப அஜந்தா பாக்கு வாங்கி போடுறாங்க. கேட்டா கிடைக்கல, எங்களால போடாத இருக்க முடியல, அதனால அஜந்தா பாக்கு போடுறோம். இது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அப்புறம் அவர்கிட்ட சொல்லுங்க சீமாங்கிட்ட. கண்டிப்பா உங்க சார்பா இந்த கோரிக்கை நாங்களும் வைக்கிறோம். சொல்லுங்க. இந்த கோயம்பேட்டு தொழிலாளருங்க, பிளாட்பார கடை போட்டிருக்கோங்க, பொம்பளை ஆம்பளை நான் எல்லாரும் தான் போட்டிருக்காங்க. 10 பேரும் பழிக்கணும் ஒரு வாரமா. இப்போ எவ்வளோ இடைஞ்சல் எங்களுக்கு, நாளை பக்கம் எங்களுக்கு தொல்லை தான். நிம்மதியாக உட்காந்து எங்களால் வியாபாரம் பண்ண முடியும். ஏதோ எங்களுக்கு ஆம்பளை இல்லாதவங்க, எங்களுக்கு வீடு யாரும் இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சோறு போட்டு என் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். எனக்கு 5 பிள்ளைங்களை காப்பாற்றுனா இதில் சம்பாதிச்சாதான். ஒரு ஓரமாக எங்களை உட்கார வச்சாருன்னா விஜய்க்கு, எங்கள் புள்ள விஜய் இது கட்சியில் தாங்கிறான், விஜய்க்கு ரொம்ப புண்ணியமாக போவோம். எங்களுக்கு இது ஒரு உதவி செஞ்சாருன்னா. சரிங்கம்மா. இன்னும் 10 வருஷம் அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இது வரைக்கும் எப்படி இருக்கு இந்த ஆட்சி? இது வரைக்கும் போயிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு, இனியும் போவோம். விலைவாசியை குறைச்சிட்டு ஜனங்களுக்கு உபயோகமா எதனா செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். முதல்ல இந்த சாக்கடைங்களை மூடணும். அப்புறமா இந்த ஆட்டோக்காரங்க டிமாண்ட் பண்றாங்க பாருங்க, ஆட்டோக்காரங்க அந்த வீட்டு லேபர்ஸுங்க, பெயிண்டர்ஸ், எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு நாங்க எங்கன்னா போயிட்டு அது பண்ணோம்னா அவங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவர் சரி பண்ணி அந்த ஆட்சியில இது பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.